எல்லாம் மணிக்கணக்காக ஃபோன் பேசிக்கிட்டே இருப்போம். எப்போ கட் பண்ணணும்னு கூட தெரியாம பேசிக்கிட்டே அப்படியே தூங்கிடுவோம். ஞாபகம் வந்துருச்சு. சாரி சக்தி. பரவாயில்ல. இல்லை பிரீத்தி, பரவாயில்ல. நீ பேசிடு, நான் பார்த்துக்கிறேன். பொன்னி இன்றைக்கான எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா பொன்னியை வந்து பாடுறதுக்கு கூப்பிட்றாங்க. ஸோ பொன்னி சொல்கிறாங்க, அந்த கோயிலுக்கு தான் நாங்களும் குடும்பத்தோடு வரலான் இருக்கோம். ஆனால் வந்து நான் அவங்கக்கிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து பொன்னி கேட்குறாங்க, இப்படி கோயிலேருந்து நம்ம போகிற கோயிலேருந்து பாட கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. சந்திரசேகர் சொல்கிறாங்க, போய் பாடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தின்னு சொல்கிறாரு, இதுக்கு என்கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ அப்போவே ஓகே சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சக்தியை சொல்கிறாரு. சந்திரசேகர் வந்து சொல்கிறாரு, அப்போ நம்ம குடும்பமாக எல்லாருமே உட்காந்து பொன்னி பாடுறதா கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சக்தி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ பிரீத்தியும் அங்கே போகிறாங்க. போயிட்டு ஒரு சாரியை காட்டுறாங்க. காட்டிட்டு நம்ம வந்து இந்த சாரி வந்து ரெடி ஆகிடுச்சு, சாம்பிள் சாரி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரீத்தி வந்து சொல்கிறாங்க, முன்னாடி நம்ம உட்காந்து நீ ஒர்க் பண்ணிகிட்ருப்ப, என்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன் மணிக்கணக்கா அப்படிங்கிற மாதிரி முன்னாடி உள்ள பாஸ்ட் லைஃப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து சக்தி வந்து அதை நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. பிரீத்தியும் சாரி சக்தி தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி எழுப்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்துட்டு சக்தி பொன்னிகிட்ட சொல்கிறாங்க, உனக்கு நான் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், அந்த டேபிள் மேலே வச்சுருக்கேன், போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொன்னி போய் பார்க்கும்போது அந்த சாரீ இருக்கிறதா பார்க்குறாங்க. பார்த்துட்டு சாரீ எடுத்து வச்சுக்கிறாங்க. ஐயோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, எனக்காக சாரீ எல்லாம் வாங்கியிருக்காரா சக்தி அப்படிங்கிற மாதிரி. மறுநாள் வந்து கோயிலுக்கு போகிறதுக்காக எல்லோரும் கிளம்பிட்டு இருக்கும்போது பொன்னி வந்துட்டு இந்த சாம்பிள் சாரியை எடுத்து கட்டிட்டு வராங்க. இதை பார்த்த பிரீத்தி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன பொன்னி பண்ணி வச்சுருக்க, இந்த சாரி எதுக்கு கட்டேன்னு கேட்குறாங்க. சக்தி சொல்கிறாங்க, ஏன் இப்போ அவள் கட்டினா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சக்தி, இது வந்து கஸ்டமருக்கு காட்ட வேண்டிய சாம்பிள் சாரி, அப்படி இதை எப்படி கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி சொல்கிறாரு, பரவாயில்ல அவன் நாளை கட்டட்டும், நாளைக்கு நம்ம காட்டிக்கலாம், நீ வந்து கஸ்டமருக்கு கால் பண்ணி சொல்லிவிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதையெல்லாம் கவனிக்கிற பிரீத்திக்கு வந்து ரொம்பவே கடுப்பாகி எரிச்சலாக பார்த்துட்ருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.